கேரள மாநிலம் காசரகோடு மாவட்டத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி அனந்தபுர ஏரி கோவில் பல நூற்றாண்டுகளாக ஒரு அதிசய நம்பிக்கைக்கு பெயர் பெற்றது. அந்த கோவிலின் புனித ஏரியில் வாழ்ந்த பாபியா என்ற முதலை சாதாரண முதலை அல்ல என்று பக்தர்கள் நம்பினர். அது யாரையும் தாக்காத, சைவமாக மட்டுமே கோவில் நிவேதனத்தை உண்ணும் ஒரு தெய்வீக காவலன் என்று கருதப்பட்டது. பல தலைமுறைகளாக பாபியா கோவிலின் பாதுகாவலனாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் 2022ஆம் ஆண்டு பலரும் துக்கத்தில் ஆழ்ந்த அந்த நாளில் வயோதிகம் காரணமாக பாபியா உயிரிழந்தது. கோவிலில் மணி ஒலிகள் மங்கின, பக்தர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கோவிலின் காவலன் போய்விட்டான் என்ற சோகம் எல்லோரையும் சூழ்ந்தது. ஆனால் இந்த துயரம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. சில நாட்களிலேயே அதே புனித ஏரியில் ஒரு புதிய முதலை தோன்றியது. அதுவும் அமைதியாக, யாரையும் அச்சுறுத்தாமல் கோவிலை சுற்றி இருப்பதை பார்த்த பக்தர்கள் பாபியாவின் ஆன்மாவே புதிய உருவில் திரும்பி வந்துள்ளது என்று நம்பினர். அறிவியல் பார்வையில் இது இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் நம்பிக்கையின் பார்வையில் இது தெய்வத்தின் சாட்சியமாகவே பார்க்கப்பட்டது. இன்றும் அந்த கோவில் பாபியாவின் கதையால் நம்பிக்கையும் அதிசயமும் கலந்து மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான மர்மமான உறவை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது.